ஐயோ ரத்தம் வருதே. ஐயோ இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. மாமா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டானே படுபாவி. கேக்குற கால் இல்லையா? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னப்பா பாருங்க இப்படி? என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அச்சச்சோ. பாருங்களேன் இந்த அநியாயத்தை. சந்தோஷ், வெரி பேட் சந்தோஷ். என்னது இது இப்படி கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க? ஏங்க நான் ஒண்ணும் பண்ணலங்க. என்ன சந்தோஷ் இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களே. ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. கண்ணு எதிர்க்க இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கோம். சார் சார் ஐயோ இருங்க, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அண்ணா பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க. இருங்க சார், சீக்கிரம். பண்ணிக்கிறேன் சார். ஹலோ வருதுப்பா. சார், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கணும். வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். சார் சார் ரிலாக்ஸ். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணது இல்லாம என் மண்டையை வேற உடைச்சிட்டானே. வலி தாங்க முடியல. சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். ஆமா சார். இன்னும் 10 நிமிஷத்துல ஹாஸ்பிடல் போயிடலாம். ஆமா சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸ். ஹாஸ்பிடல் தான் போயிட்டு இருக்கோம். ஒண்ணும் ஆகாது சார். இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல பவிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லிட வேண்டியதுதான். இவ எதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லுங்க பிரதீபா. ஹலோ பவி. பவி, ஐ டோன்ட் நோ வாட் டு சே பவி. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. யூ நோ எப்படி சொல்றதுனே தெரியல. என்னாச்சு சொல்லுங்க. ஐயோ பவி, காலையில உனக்கும் சந்தோஷ்க்கும் ஏதோ ஒரு ஃபைட் போச்சுல, அதுல கூட உன்னோட கையை பிடிச்சு இழுத்து ஏதோ வம்பு பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன? அது 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 வந்து உங்க அப்பாக்கு எப்படி தெரிஞ்சிச்சு போல. அப்பாக்கு அவரு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாரு. அப்ப அவர் சந்தோஷ பார்த்து ஏடா என் பொண்ணுகிட்ட இப்படி பிஹேவ் பண்ணேன்னு கேட்டாரு. அதுக்கு சந்தோஷ் வழக்கம் போல he got tempered. பயங்கரமான கோவத்துல திரும்பவும் சண்டை ஆகி வாக்குவாதம் ஆச்சு. அதுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படி பேசி பேசி சந்தோஷ் உங்க அப்பாவை அடிச்சு அப்படியே கீழே தள்ளிட்டான். அதுல உங்க அப்பாக்கு தலையில பயங்கர ரத்தம். he is bleeding. அப்பா அப்பாக்கா அப்பா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க சொல்லுங்க. wait, no worries. I'm taking him to the hospital on the way. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் அங்க போயிட்டு உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ அங்க வந்துரு, ஓகேவா? சரி சீக்கிரம் அனுப்புங்க, அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். டோன்ட் வரி. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். வாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். அப்படியா? தலையில அடி பலமா தான் பட்டிருக்கு. இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்ததுல பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. பட் தையல் தான் 10 போட வேண்டியதா ஆயிடுச்சு. கடுப்பாவி. மாமனார்னு கூட பார்க்காம இப்படி தள்ளி விட்டானே. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். இன்னும் பலமா அடிபட்டு இருந்தா நிலைமை சிக்கலா இருக்கும். எல்லாம் அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்தி இருக்காரு. அவனை எனக்கு கோவப்படாதீங்க சார். ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரொம்ப தலையை ஷேக் பண்ணாதீங்க. அப்புறம் தையல் பிரிஞ்சிரும். ஆனா தோல் பட்டதான் பயங்கரமா வலிக்குது. அதுக்கு நான் இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். கொஞ்ச நேரத்துல வலி சரியாயிடும். ஓகே டாக்டர். டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே நர்ஸ் பாத்துக்கங்க. Thank you டாக்டர். ஓகே டாக்டர். பரவாயில்ல, நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சரி, சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அப்பா என்ன என்னப்பா
என்ன ஆச்சு? நீங்க எதுக்கு அவன்கிட்ட போனீங்க? நான் எதுக்குமா போறேன்? ஒன்னு அந்த ராஸ்கல் கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணதா பிரதீபா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, நான் தான். அதை கேட்கத்தாமா அவன்கிட்ட போனேன். இல்லைன்னா அந்த பொறுக்கிக்கிட்ட நான் ஏமா போறேன்? ஏன்பா, அவன் ஏதாவது என்ன பண்ணா நான் அவனை சும்மா விட்டுருவேனா? சந்தோஷ்க்கு என்ன பத்தி நல்லா தெரியும். காலையில அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தான். நான் தான் அவனை திட்டி அனுப்பி விட்டேன். ஐயோ பவி, ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத. என்னன்னா, நீ உன் அப்பா கூடயும் இல்லாம லக்ஷ்மி கூடயும் இல்லாம தனியா இருக்கல்ல, அதான் அந்த சந்தோஷ்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் நான் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆமா பவி, பிரதீபா நல்லவங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். நாங்க உங்க கூட இல்லாத நேரம் பார்த்து அவன் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அதான் ஆரம்பத்திலே கேட்டலாம்னு அவங்கிட்ட போனேன். அப்பா, நீங்க போய் கேட்டதுமே அவன் உங்களை அடிச்சிட்டானா? ஆமாம்மா, நான் போய் சார் சார் நான் பேசுறேன். பவித்ரா, உங்க அப்பா சந்தோஷ் கிட்ட போய் ஏன்பா என் பொண்ணு கைய புடிச்சு இழுத்து கலாட்டா பண்றேன்னு தான் கேட்டாரு. அவ்வளவுதான் கேட்டாரு. அதுக்கு உடனே அந்த ரவுடி பையன் சந்தோஷ், நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அப்பா சட்டைய புடிச்சு இழுத்து நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டான். பாவம், அவரு கீழே விழுந்துட்டாரு. தலையில அடிபட்டு ஒரே ரத்தமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம்மா, பாவம், அவரு அப்படியே வழியில துடிச்சு போய் கத்திட்டு இருந்தாரு. அப்ப கூட கல் நெஞ்சக்கார மாதிரி அவன் நின்னுட்டு இருந்தா பாரு, கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. அங்க பாவம் உங்க அப்பா கீழே விழுந்துட்டாரு. ஆனா அந்த சந்தோஷ் என்ன பண்ண தெரியுமா? அத பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். என்ன பவித்ரா அப்படி பாக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஓகே ஃபைன், நீ உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ. சரியான நேரத்துல எங்க அப்பாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ, இட்ஸ் ஓகே. என்ன இவ தேங்க்ஸ்னு பட்டும் படாம சொல்றா? நம்ம அவ்ளோ பில்டப் பண்ணி சொன்னோமே, இவ நம்பலையோ? பிரதீபா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தல போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டு தாக்கு. பவி, பிரதீபா நல்ல பொண்ணுமா. அவங்க தான் என்னை ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிரதீபா மட்டும் இல்லைன்னா ரத்தம் எல்லாம் வெளியே போய். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வேணாம்மா, அவன் பொறுக்கி பையம்மா. அவங்கிட்ட நீ எதுவும் பேசாதம்மா. என்னையே இப்படி அடிச்சிருக்கான். அந்த சந்தோஷ் ரொம்ப மோசமானவன். நான் திரும்ப திரும்ப ஏது சொல்றேன்னா, நீ எந்த சூழ்நிலையிலையும் அவனால பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். பவி, நான் ஒரு ஐடியா சொல்லுவா, நீ கேப்பியா? இங்க பாரு, நீ சந்தோஷ் கண்ணு முன்னாடியே ஹரிசர் வீட்ல இருக்கிறதுனாலதான் சந்தோஷ்க்கு இவ்ளோ கோவம் வருது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்றான் பாரு. உங்க அப்பாவே அடிச்சு படுக்க வச்சுட்டான். சோ நீ கொஞ்சம் அவனை அவாய்ட் பண்றது பெட்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே நீ அந்த ஹரிசர் வீட்ல இருக்கிறது நல்லது இல்ல. பெட்டர் நீ ஏன் உன் வீட்டுக்கு போயிடக்கூடாது? பாத்தியா, நான் சொல்லி வாய மூடல. பவி, சந்தோஷ் இங்க வந்துட்டான். அவன்கிட்ட எதுவும் பேசி பிரச்சனை பண்ண வேண்டாம். இங்க இருந்து போயிடலாம், வா.
பவி, நீ என் மேல கோவமா தான் இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் வேணும்னே பவி, சொல்லுடா, சொல்லு. எப்ப பார்த்தாலும் ஒரு நிமிஷம் கேளு கேளுன்னு சொல்றல, என்ன விஷயம்னு இப்ப சொல்லு. பவி, நான் எதுவும் பண்ணல பவி. முதல்ல கையெடு. ஏன் இப்படி பண்ண சொல்லு, சொல்லு. நான் சொல்றத கேளு கேளுன்னு சொல்லல, இப்ப சொல்லுடா, சொல்லு தொலை. சொல்றத கேளு. அமைதியாரு, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சார் உங்களுக்கு தெரியாது சார் இவன் என்னெல்லாம் பண்ணான்னு. பிரதிபா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பவி விடு பவி. பவி, நான் அடிக்கல பவி. பவி, பவி சொல்றத கேளு பவி. சட்டையை விட பவி, நான் வேணும்னே பண்ணல பவி. பவி, முதல்ல சட்டையை விடு பவி. பவி, நான் ஒண்ணுமே பண்ணல பவி. என்ன பவி, பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா பண்ணுவீங்க? 1000 தான் இருந்தாலும் சந்தோஷ் உங்களுடைய ஹஸ்பண்ட். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. யாரு சார், யாரு இவனா? அப்படி இவன் நினைச்சிருந்தான்னா எங்க அப்பாவை அடிச்சு இப்படி மண்டைய உடைச்சிருப்பானா? பவி இல்ல. இன்னொரு தடவை அந்த மாதிரி வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சார். எங்க அப்பாவை இப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சார்? பவி, இத பாரு, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் உன் அப்பாவை அடிக்கல பவி. அவர்தான் என்ன அடிச்சாரு. ஓ, அவர்தான் உன்னை அடிச்சாரா? ஆமா பவி. ஆனா ஓ மண்டையா உடைஞ்சிருக்கு, அவர் மண்டை தானே உடைஞ்சிருக்கு. ஐயோ பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஹரி சார், சார் சத்தியமா நான் இவளோட அப்பாவை நான் அடிக்கல. அவர்தான் என்ன அடிச்சாரு. சார், அந்த அபார்ட்மெண்ட்ல அத்தனை ஆளுங்க முன்னாடி என்னோட சட்டையை பிடிச்சிருத்தாரு. நான் விடுங்க விடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் அப்படியும் விடல சார். சும்மா அதுல இருந்து நவுறதுக்காக நான் அவரை தள்ளி விட்டு அவரை, அவ்வளவுதான். அவரா போய் இடிச்சதுதான் சார் அது. சும்மா தள்ளி விட்டேன்னு சொல்றான். சும்மா தள்ளி விட்டதுக்காடா 10 தையல் போட்டு படுத்திருக்காரு. வயசானவர்டா. ஐயோ பவி, இவனை இது வரைக்கும் பொறுக்கின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரவுடி ஆயிட்டான். இவனெல்லாம் லவ் பண்ணேன்னு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சார். ஐயோ பவி, உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். பவி, சார், சார் அவராதான் சார் போய் விழுந்தாரு. இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. நான் வேணும்னு பண்ணல சார். நான் அடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் வீட்லயே வச்சு அவர் அடிச்சிருந்திருப்பேன்ல. நீங்களே சொல்லுங்க சார். எதுக்கு சார் நான் அமைதியா வந்தா? அவ கூட நான் நல்லா வாழணும், என் பொண்டாட்டி எனக்கு வேணும் தானே சார் நான் வந்தேன். சந்தோஷ், நீ இவ்வளவு பொறுமையா இருந்து நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையிலே நல்ல விஷயம் தான் சந்தோஷ். கண்டிப்பா பவி உன்னை புரிஞ்சுப்பா. இல்ல சார், எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை இல்ல. அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன ரவுடின்னு சொல்லிட்டு போறா சார். சந்தோஷ், உன் வருத்தம் சரியானதுதான். அதே சமயத்துல பவித்ராவோட கோபமும் நியாயமானது. அவ அப்பா அடிபட்டு கிடக்கிறப்போ கோபம் வரத்தானே செய்யும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா பவித்ரா இதை நினைச்சு பாப்பா. அவ என்னை அடிச்சத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல சார். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கோபமா இப்படி போறாளே சார், அதுதான் சார் என்னால தாங்க முடியல. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை உங்ககிட்டயும் பார்த்திருக்கேன், பவித்ரா கிட்டயும் பார்த்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். நீ வீட்டுக்கு போ. பவித்ராவை நான் சமாதானப்படுத்துறேன். போ சந்தோஷ். நான் பவித்ரா கிட்ட பேசி பார்க்கறேன். அப்புறம் இங்க நடந்த எந்த விஷயத்தையும் லக்ஷ்மி மேடம் கிட்ட சொல்லாத. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓ, அமைதியா இரு. எப்படியாவது சமாதானப்படுத்துங்க சார். இந்த சந்தோஷ் அடி வாங்கினதை யார்கிட்டயாவது சொல்லணுமே. யாரையும் காணோமே. ஐயோ, எங்க போனாங்கன்னு தெரியலையே. எங்க போய் தேடுறது இப்ப நானு? ச்சே. ஐயோ.
ஐயோ ராதா வா 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 சுமதி உனக்கு கதை தெரியுமா? என்ன பரிமளாமா இப்படி பரபரப்பா வரீங்க? என்ன விஷயம்? ஏண்டி இந்த பரிமளா இவ்ளோ பரபரப்பா வந்தாலே அது முக்கியமான விஷயம்தான்னு உனக்கு தெரியாதா? தெரியுது தெரியுது. அப்படி என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல விஷயம் நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லாம இருந்தா எனக்கு தான் தூக்கம் வராதே. ஆனா ஒண்ணு விஷயம் ரொம்ப சாதாரணமானது இல்ல. கேட்டா ஆடி போயிடுவீங்க. சொல்லுங்க பரிமளாமா கேப்போம். இதெல்லாம் சொன்னா புரியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படியா? வீடியோலாம் இருக்கா? காட்டுங்க. இத பாரு. ஐயோ இங்க பாருடி. நீ பாரு. ஐயோ நீயும் பாரு. அச்சச்சோ என்ன இது? என்ன இது? பவித்ரா கையால இந்த சந்தோஷ் இப்படி அடி வாங்குறான். எங்க நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? பவித்ரா அப்பாவை சந்தோஷ் அடிச்சு மண்டைய காயப்படுத்திட்டான். அந்த ஆத்திரத்துல தான் பவித்ரா நல்லா அடிச்சிருக்கா. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய தம் புருஷனையே கை நீட்டி அடிக்க தப்பு தானே? என்ன தப்பு? சந்தோஷ் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்லையே. ஐயோ பாவம் நம்ம மாமனார் அச்சன் பார்க்காம அவரை போய் அடிச்சிருக்கானே. அந்த பவித்ராவை கையை பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணிருக்கான். ஒரு ரவுடி மாதிரி நடந்திருக்கான். ஆமா 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 பரிமளாமா சொல்றது கரெக்ட் தான். என்னதான் பொண்ணா இருந்தாலும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? அதான் பொங்கி எழுந்துட்டா. ஆனா பவித்ரா கிட்ட அந்த சந்தோஷ் அடி வாங்கினதை பாக்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல? ஆமாமா. சரி, இந்த வீடியோவை உங்க எல்லாருக்கும் அனுப்புறேன். ஓகே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா? அனுப்புங்க. அனுப்புறேன். என்ன பவித்ரா இது? சந்தோஷ் கிட்ட இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிருக்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அடிபட்டு கிடக்கிறது எங்க அப்பா. இதுக்கு அப்புறமா அவனை சும்மா விடக்கூடாது சார். இன்னும் 4 அறை வச்சிருக்கணும், விட்டுட்டேன். பவி, நீயா இப்படி பேசுற? இல்ல பவி, இது நல்லா இல்ல. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அத மறந்துட்டு எலியும் பூனையும் மாதிரி சண்டை போடுறீங்க. ஹரி சார், புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி என்ன மறுபடியும் கோவப்படுத்தாதீங்க ஹரி சார். நானா சார் ரவுடித்தனம் பண்ண? அவன் தானே பண்ணா. இது பாரு பவி, இப்ப தப்பு யாரு பண்ணாங்கன்றதை யோசிக்கவோ பழி போடவோ நேரம் இல்லை. இதுல உங்க 2 பேருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், அவனோட நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அடியோட முடிஞ்சு போச்சு. இனி நான் வேற, அவன் வேற. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.